எத்தனை வழிகள், அத்தனையும் தாங்கிக் கொள்ள இதயம் போதாது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதியில் என்ன ஒரு அருமையான ஒரு தெய்வீக வெளிப்பாடு என்பதை நம் நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். வேர் நிலைத்திருந்தால் இலைகள் செழிப்பாக காணப்படும். இது எதை குறிப்பிடுகிறது? கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறதான ஒரு ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடாக இது காணப்படுகிறது. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது, நானே செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் செடியில் நிலைத்திருப்பான், அல்லது அக்கினிக்கு இரையாவான். நாம் கிறிஸ்துவை விட்டு விலகுகிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான செழிப்புகளும் அது முற்றிலுமாய் அற்றுப்போகிறது. எவ்வாறு நம்முடைய அந்த வாழ்க்கையானது கிறிஸ்துவை விட்டு விலகுகிறது என்றால், எப்பொழுது அவரை விட்டு நாம் பிரிந்து காணப்படுகிறோம் என்றால், அல்லது கிறிஸ்துவோடு உள்ள அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறதான பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவம் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தான் பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போகிறதான பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவமானமும் நிந்தையும் வேதனைகளும் பெருகுகிறது. இதன் நிமித்தமாக பிசாசானவன் அவனை முற்றிலுமாக தன்னுடைய ஆளுகைக்குள்ளால் அவன் உட்படுத்துகிறான். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மேலான ரட்சிப்பை நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதான அந்த தெய்வீக ரட்சிப்பை மிகவும் கவனத்தோடு கூட காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அதனால பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் காணுகிறதான பொழுது, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக, கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாய், அந்த உறவின் நிமித்தமாக நீங்கள் அப்படி காணப்படுகிறதான பொழுது, அதன் நிமித்தமாய் உண்டாகிறத செழிப்பின் நிமித்தமாய், ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் மற்றுள்ளவர்களும் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும்படியான ஒரு வழியை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பட்டு போய் காணப்படுகிற வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டுமானால் அந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். நானே கனி, நானே செடி என்ற அந்த செடியோடு கூட இணைக்கப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுவீர்களானால், கிறிஸ்துவாகிய செடியோடு கூட கொடிகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவரும் இணைக்கப்படுகிறதான பொழுது நிச்சயமாய் அதனுடைய பலன் உண்டாகும், கனிகள் இருந்த ஒரு வாழ்க்கை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். உங்கள் வாழ்க்கை இவ்வளவு நாட்களாக ஒன்றுமே நான் இன்னும் வாழ்க்கையில் சாதிக்கவில்லையே, என் வாழ்க்கையிலே நான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடிந்து விட்டது, நான் எடுத்த எல்லா பிரயாசங்களும் தோல்வி தோல்வி என்று சொல்லி எல்லாம் தோற்று துவண்டு போன நிலைமையில் யாராவது காணப்படுவீர்களானால், இந்த காலை பொழுதில் உங்களை தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் வாரும், உம்முடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை கொடுக்கிறதான பொழுது, பட்டு போய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு என் தேவனால் ஆகும். விசுவாசியுங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் இல்லையே என்று சொல்லி நாட்களை பரிதபித்து கொண்டிருக்கிற
பட்டு போன ஒரு மரத்தை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடையும் என் தேவன் நீங்க இந்த காலை பொழுதிலே கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒரு வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும். அவருடைய வாழ்க்கை ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறட்டும். ஒரு வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ தகப்பன் அவருக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கண்களில் கண்ணீர் துளிகள் துடைக்க யாரும் இல்லை என்று நான் ஏங்கி கிடந்தும் அன்பு கிடைக்கவில்லை. என் சார்பில் பரிந்து பேச இங்கு எவரும் இல்லை. எதற்கு நான் பிறந்தேன் என்ற நோக்கம் தெரியவில்லை. வாழ்க்கை போதும் நான் முடித்து கொள்வேன் என்று கதறி அழுத அந்நேரத்திலே போகும் தூரம் வெகு தூரம் என்று அணைக்கும் கரத்தால் என் விழி துடைத்தீ. ஏன் என்னே இத்தனை அன்பு, அதினாலும் புரிந்து கொள்ள இதயம் போதாது. ஏன் என்னே இத்தனை தயவு, தகுதியற்ற என்னை மகனாய் சேர்த்தது. இனம் புரியா அன்பு இது, இணையில்லா இன்பம் இது. இதை அறிந்தேன் இப்பொழுது, இனிதாகும் முப்பொழுது.